ஓகே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி நாம இருக்கணும்? அதாவது ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம். அப்படி கிறிஸ்தவ குடும்பம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? உலகத்தார் மாதிரி இருக்கணுமா? இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கா? ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் என்ன மாதிரியான கடமைகள் இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள என்ன மாதிரியான கடமைகள் இருக்கு? தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? கணவன் மனைவிக்கு எப்படி அன்பு கூறணும்? மனைவி எந்த அளவுக்கு கணவனை மதிக்கணும்? இது எல்லாமே தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு இது நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது நம்ம இப்ப இருக்கிற எல்லா குடும்பத்தினருக்கும் சரி, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பத்தினருக்கும் சரி, இனிமேலும் ஒரு குடும்பத்தை உருவாக்க போகிறவர்களுக்கும் சரி, ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கு. நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு பாடலை பாடணும். அந்த பாடல் பாத்தீங்கன்னா, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது வேற யாருமே சொல்லல. தேவனுடைய ஊழியக்காரர் யோசுவா சொல்லுகிறார். குடும்பமா அவர் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கே பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கு. குடும்பமா தேவனை தேடு. நான் மட்டும் தனிமையா போய் தேடக்கூடாது. குடும்பமா ஆராதிக்கணும். குடும்பமா குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்பமா உபவாசம் இருக்கணும். பாருங்க, ஆஹ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருப்பார். குடும்பத்தை எப்படி ஃபர்ஸ்ட் உண்டு பண்ணிக்கிறார்? ஆதாம உண்டு பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை அமைக்கிறார். ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதே கிடையாது. அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் எல்லா காரியங்களிலும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24 நம்ம வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். நம்ம யோசிக்கலாம், ஆதாம் ஏவாளை படைச்சதுக்கு பிறகு கர்த்தர் இப்படி சொல்றாரே, ஆதாம் ஏவாளுக்கு தான் தாய் தகப்பனே இல்லையே, அப்புறம் எதுக்கு அவங்க அவங்க தாய் தகப்பனை விட்டு இசைந்திருக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தது கிடையாது. அதற்கு பின்வரும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த ஒரு விஷயம், தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் பிதாவாகிய தேவன். ஆதாம் ஏவாளை ஏற்படுத்தி தனிமையா விடல. ஆதாம தனிமையா விடல, அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா சாத்தான் பாத்தீங்கன்னா ஒரு சபைய கம்ப்ளீட்டா காலி பண்ணணும் அப்படின்னா அவன் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சபையை காலி பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் யார் இடத்துல கை வைப்பான் அப்படின்னா ஒரு குடும்பத்தை நொறுக்கிடுவான். அந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம பண்ணுவான். ஒரு குடும்பத்துல பண்ணும்பொழுது ஒரு குடும்பமா பண்ணும்போது ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியே பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த சொசைட்டியே பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த சபைகளும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். அவன் ஒட்டுமொத்தமா தாக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா தாக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆவிக்குரிய ரீதியில, கிறிஸ்துக்குள்ள வளர்ற விதத்துல எந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். குடும்பமா ஆவிக்குரிய ரீதியில வளரணும். தனிமையா வளரக்கூடாது. நிறைய குடும்பத்துல நம்ம பாக்குறோம், பெண்கள் அதிகமா ஜெபிப்பாங்க. அவங்க குடும்பத்தை அந்த ஜெபத்தினால தாங்குவாங்க. கணவர் வேலைக்கு போவார், ரொம்ப பிஸியா இருப்பாரு. பாத்தீங்கன்னா சபை பக்கமும் வரவே மாட்டாரு. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போயிடுவாங்க. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை தாங்குறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்களா இருக்காங்க. ஜெபத்தினால தாங்குறா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா குடும்பமா அந்த ஜெபத்துல ஈடுபடும் போது பல மடங்கு அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும்.
நம்ம வந்து வாசிக்கலாம். யோசுவா சொல்றாரு பாருங்க. யோசுவா வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க அடிக்கடி விசுவாசத்துல வழி விலகி போயிடுவாங்க. தேவனுடைய அற்புதத்தை நேர்ல பார்த்தாங்க. அவர் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்னு நேர்ல நாம இதுவரைக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்றோம். வார்த்தையினால உணர்றோம். ஆனா அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி வழி விலகி போயிடுறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக செய்யறாங்க. ஒரு விக்கிரகாராதனை பண்றாங்க. நிறைய இடத்துல விக்கிரகாராதனை பண்றாங்க. அந்த நேரத்துல யோசுவா சொல்றாரு பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 15ல வாசிக்கும் பொழுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து என்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து கொடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. சொல்றாரு பாருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, நீங்க வந்து கர்த்தர் இவ்வளவு நாள் நம்மள வந்து வழி நடத்தினார். அவரை சேவிக்காம நீங்க வேற யார சேவிக்கிறீங்க? ஆனா நாங்க பாருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, நிறைய பேர் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவுக்குள்ள ஒரு குடும்பத்துல வந்து நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குடும்பமும் ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளரும், விருத்தியாடு. அதனாலதான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணு பாக்குறாங்க. அந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள வளர ஒரு சந்ததி அப்படி பெருசு. இல்லைன்னா பாத்தீங்க, இல்லைன்னா ஒரு சில நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப குடும்ப ஜபம் நடக்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆதி முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து புரஜாதியின் இடத்துல நீ வந்து கல்யாணம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற கட்டிலே கொடுக்குற. மக்கள் அப்படியே இருந்தாலும் ஒரு சில நேரத்துல பண்றாங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல ரொம்ப இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து வழி விலகி போக வச்சிருவாங்க, விக்கிரக ஆராதனைக்கு தூண்டுவாங்க. அப்போ உண்மையான தேவனை நம்ம வணங்காம விக்கிரக ஆராதனைக்கு போகணும்னா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கொஞ்சம் யோசிப்பார். நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம குடும்பமா ஈடுபட்டு கர்த்தருடைய விஷயத்துல நம்ம வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியுமோ அதுக்கேற்ற ஒரு வழிதான் நம்ம வந்து பண்ணணும். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 கூட வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. ஆகையா நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தபடியானால் விழவில்லை. பாருங்க, நாம வந்து ஒரு குடும்பத்தை எப்படி கட்டணும் அப்படின்னா ஒரு கண்மலையின் மேல கட்டின ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஒப்பிடணும். அதுக்கு ஏற்றபடி நம்ம குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தணும். கணவன்மார்களுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா அவன் கணவனாகவும் இருக்கலாம், ஒரு அப்பாவும் இருக்கலாம். அதே போல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல அவங்க வந்து மனைவியாவும் இருக்கலாம், அம்மாவும் கூட இருக்கலாம், பிள்ளைகளும் இருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஒரு கடமை இருக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு ஆணுக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்கு. அவர் வந்து கணவராக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கலாம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்கு அப்படிங்கறத விஷயத்த நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு தலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. பாருங்க, நம்ம இங்க எல்லாருமே ஒரு நம்ம வந்து கூடியிருக்கோம். எல்லாருமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபை.
சோ இந்த சபைக்கு யாரு தலையா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ அந்த குடும்பத்திற்கு யாரு புருஷனு மனைவிக்கு யார் தலையா இருக்கிறது? புருஷன். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து யாரு குடும்ப தலைவர்கள் அப்படின்ட்டு குழப்பமே இருக்கு. மனைவிக்கு தான் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, தலையா இருக்காங்க. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்றது? புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அதற்கு ஏற்றபடி நம்ம வந்து நடக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருக்கான், அவன் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர் பொறுப்பை வந்து டிக்டேட் பண்ணக்கூடாது. அதாவது அதிகாரமா எடுத்துக்க கூடாது. நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நான் சொல்றது அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு இல்லாம ஃபர்ஸ்ட் அவன் தான் இருக்கிறதே எல்லா வேலையும் அவன் தான் செய்யணும். ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், யாருமே தலைவனா ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. முதல்ல தலைவனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பணிவிடைக்காரனா இருக்கணும், ஒரு ஊழியம் செய்யும். மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்றவனா இருக்கணும், மத்தவங்களுக்கு ஊழியம் செய்யறவனா இருக்கணும், அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறவனா இருக்கணும். கணவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவைட் பண்ற, இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அன்பா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. கிறிஸ்து தலையா இருந்து சபைக்கு என்ன பண்ணாருங்கிறது நாம யோசிக்கணும். இந்த இடத்துல கிறிஸ்து சபைக்கு தலையா இருந்து தன்னுடைய ஜீவனையே அந்த சபைக்காக கொடுத்தார், சாக்ரிஃபைஸ் பண்றார், தியாகம் பண்றார். எதனால? அன்பினால. அதே போல ஒரு கணவர் மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். அவ எனக்கு அது பண்ணாதான் நான் வந்து அன்பு கூறும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல ஏதாச்சும் எதிர்பார்த்தாரா? எதிர்பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை விட்டாரா? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். நம்ம இடத்துல இருந்து அவர் பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல, நாம தான் அவர் இடத்துல இருந்து அன்பை எதிர்பார்க்கணும். அதே போல ஒரு கணவர் வந்து பாத்தீங்கன்னா மனைவியின் இடத்துல எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா அப்படிதான் வந்து கிறிஸ்து அன்பு செலுத்துறாங்க. நான் தலையா இருக்கேன், நான் சபைக்கு தலையா இருக்கேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும் அப்படி இல்லாம ஒரு மார்க் 10:45 கிளியரா சொல்றது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மத்தவங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் எடுத்துக்க வரல, அவர் வேலை செய்ய வந்தார். இங்க பாருங்க, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அதே போல கணவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கடமை என்ன, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல அவனுக்கு என்ன ஒரு கடமை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவனுடைய குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும். அவன் வந்து சும்மா டிக்டேட் மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது, நீ அது பண்ணு இதை பண்ணு, குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோ அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து எப்படி சபைக்காக தியாகம் பண்ணாரோ கணவன்மார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முக்கியமாக மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தணும். எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, கிறிஸ்து வந்து சபையில அன்பு கூர்ந்து இருக்கிறார், அதனால்தான் தன்னுடைய ஜீவனே தியாகம் பண்ணார். அதே போல கிறிஸ்து வந்து எப்படி சபையில அன்பு கூர்ந்தாரோ அதே போல புருஷன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கு. எப்படிங்க பிரதர் அன்பு கூறுது? எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது, சண்டையா இருக்கு, சண்டை சச்சரவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளின் பிரகாரம், கற்பனைகளின் பிரகாரம் நாம நடக்கிறோமா? அவர் எரிச்சல் மூட்டுற விதமா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
அவருடைய கட்டளைக்கு மீறி எக்கச்சக்கமான காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏசு கிறிஸ்து நம்மளை வந்து கைவிட்டுட்டாரா? இல்ல. நம்ம இடத்துல இன்னும் அன்பு கூறி இருக்கிறார். பரவாயில்லப்பா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் சொல்றாரா இல்லையா? நாம அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறோமா இல்லையா? என்னதான் நம்ம தவறு பண்ணாலும், பாவங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட்டாரா? இல்ல. அப்போ மனைவி ஏதாச்சும் தப்பு பண்ணும்பொழுது ஏன் நம்ம அவங்கள வந்து மன்னிக்க கூடாது? தொடர்ந்து அன்பு செலுத்திட்டே இருக்கணும். சோ கணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கடமைகள் இருக்கு குடும்பத்துல. நல்ல ஒரு பொறுப்பு வகிக்கணும். ஒரு லீடரா வந்து இருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து நாமளும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டு இருக்கு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. பாருங்க, ஒரு 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 கணவனா இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்புகள் இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். பாருங்க, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்கறது மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. கொடுக்கும், கரெக்ட். கடைசி வரைக்கும் அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காக கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பொறுப்பு கிடையாது. குடும்பத்தை பாதுகாக்கணும், விசாரிக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குதா கரெக்டான நேரத்துல? இது எல்லாமே அவன் வந்து கவனிக்கணும், விசாரிக்கணும். அதான் இங்க சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனா நாம் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனமா இருப்பான். நீ சொந்த குடும்பத்தார விசாரிக்காம நீ என்னிடத்துல வந்து வாரம் வாரம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கியே, என்னப்பா மேட்ரு? உனக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் போய் உன்னுடைய குடும்பத்தை விசாரி. அவங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு விசாரி. அதன் பிறகு என்னிடத்துல வான்ற. அதே சமயத்துல அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில நல்லபடியா வளருதா? உதாரணத்துக்கு நம்ம ஆபிரகாம எடுத்துப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க இந்த 2 வசனத்துல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஒரு குடும்ப தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, அதுவும் வந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில வளர்ற ஒரு குடும்ப தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சூப்பரா சொல்றாரு. நமக்கு 2 வசனத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதை வச்சு எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பாருங்க. ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்கிறார். அந்த 2 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தேசத்துக்கு போறார், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறார், அங்க ஆராதனை செய்றார். 2வது அடுத்த வசனத்துல இன்னொரு இடத்துக்கு போறார், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறார், அங்கேயும் ஆராதனை செய்கிறார். பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆவிக்குரிய ரீதியில வளர்ற சபைக்கு வந்தா மாத்திரம்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது, வெளியே போகும்போது, எல்லா இடத்துலயும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். அதுதான் வந்து ஒரு குடும்ப தலைவனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவன் என்னென்னலாம் பண்ணணும்? ஒரு குடும்பத்துக்கு அவன் தலைவனா இருக்கணும், மனைவிக்கு தலைவனா இருக்கணும், மனைவியை நேசிக்கணும். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், அவங்கள ஆவிக்குரிய ரீதியில வளர வைக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கடமையா இருக்குங்கிறத நம்ம வந்து வாசித்தோம். அதே போல பெண்களுக்கு
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்றார். பாருங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க ஆதாமுக்கு சாரி ஏவாளுக்கு ஒரு ஏற்ற துணை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஆதாம உண்டாக்கல. நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க ஏவாள் வந்து தனிமையா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு ஆதாம உண்டாக்கல. ஆதாம் வந்து ரொம்ப தனிமையில இருக்கான். அவனுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாராச்சும் வேணும். பாருங்க, ஏற்ற துணை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் அதாவது ஆதாம மட்டும் சொல்ற, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்றார். அதற்காக தான் ஏவாளை படைச்சு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கணவன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது நிறைய கஷ்டங்கள், கவலைகள் இருக்கும். சும்மா கிடையாது ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அது நல்லா தெரியும். எத்தனை பேர் இடத்துல பேச்சுவாங்க, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். அதிக குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, பெண்கள் வந்து குடும்பத்தை பார்த்துப்பாங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது கணவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை சுமந்துட்டு வரும்போது வீட்டுல வந்து அவனுக்கு வந்து உதவிகரமா இருக்கும். அவனே ஏற்கனவே ஆபீஸ்ல போயிட்டு எக்கச்சக்க ப்ரெஷரோட வீட்டுக்கு வருவான். அவன்கிட்ட இன்னும் நல்லா எரிஞ்சு பேசணும்னா அவன் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். என்னோட கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்க? நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு ஆணும் சரி, ஒரு கணவனும் சரி, ஒரு தகப்பனும் சரி, அவங்க படுற கஷ்டம் வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கணவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுற, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நாம ஏன் புரிந்து கொள்ளாம இருக்கு. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உதவி செய்ய முடியலனாலும் கூட பரவாயில்ல, உபத்திரம் நாம் எதுக்கு பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கணவருக்காக நம்ம வந்து உதவி செய்யும். நம்மளால முயன்ற உதவி. அவன் துவண்டு போறானா அவனை வந்து தூக்கி நிறுத்தணும். அவனுக்கு வாழ்க்கையில தோல்வி அடையுதான், அவனுக்கு தோல்வி வந்து அவனுக்கு மாத்திரம் அந்த தோல்வி கிடையாது, நம்ம அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தோல்விதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஸ்டடியா இருந்தா தான் அந்த குடும்பம் எல்லாருமே ஸ்டடியா இருக்க முடியும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 10ல இருந்து 31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது சூப்பரா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்க வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையவே குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே இல்ல, நன்மையை செய்கிறாள். பாருங்க, குணசாலியான ஸ்திரீக்கு எடுத்துக்காட்டு இதுதான். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, நன்மையே செய்கிறான். அவன் எப்படிப்பட்ட பொல்லாதவனா இருந்தாலும் சரி. என் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாரு, தப்பான விஷயங்களை பண்றாரு, அவனை எதுக்கு நான் போய் மதிக்கணும்? வேதாகமத்துல அபிகைல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவனுடைய புருஷன் ரொம்ப மோசமானான். அவன் மோசமானவனா இருக்கிறதுனால தாவீது வந்து பாத்தீங்கன்னா அவனை கொலை பண்றதுக்கு வகை தேடுறான். அப்போ அபிகைல் வந்து என் புருஷன் ரொம்ப மோசமானவன், அவனை வந்து அடிச்சு போட்டுருங்க தாவீதே அப்படின்ட்டு அவங்க சொல்லல. தாவீது கிட்ட போய் மண்டாடுறாங்க, தன்னுடைய கணவனுக்காக அவனுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எனக்காக மன்னிச்சிடுங்க. பாருங்க, இதுதான் குணசாலியான ஸ்திரீ.
அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையார். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே இல்ல, நன்மையும் செய்கிறார். எத்தனை பேர் நாம வந்து அவங்களுடைய கணவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஊர் முழுக்க சொல்றது. அவன் நாளை பின்ன எந்த எப்படி போயிட்டு எல்லார் இடத்துலயும் மொழிப்பாங்கிறது யோசிச்சு பாரு. ஊர் முழுக்க என்ன அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன், நான் எப்படி போயிட்டு மத்தவங்களுடைய முகத்துல முடிப்பேன்? இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. விடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அதாவது பெண்கள் ஆண்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, பெருசா சொத்து பத்தோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். அன்பு. என்னுடைய கணவரும் என் கணவர் வந்து என்ன மாத்திரம்தான் ரொம்ப நேசிக்கணும், அவருடைய அன்பு எனக்கு முழுசா இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறான். ஆனா ஒரு கணவன் மனைவி இடத்துல என்ன எதிர்பார்ப்பான் தெரியுமா? அவனும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொத்து பத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். உண்மையான கணவன் அன்பை காட்டிலும் அவன் மிக முக்கியமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எபேசியர் 5:33. எபேசியர் 5:33. எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கணவன் வந்து மனைவியிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கொடுக்கும். அதுதான் எதிர்பார்க்கிறான். பெருசா அவங்க வந்து எனக்கு பொண்ணு கூட பொருள் கூட அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல. பயபக்தியா இருக்கும். சாரான் வந்து ஆபிரகாம என் ஆண்டவனே எந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மனைவி தன்னுடைய கணவரை. கணவன் எவ்வளவுதான் வந்து ஒழிச்சு கொண்டு வந்து கொட்டினாலும் சீ அப்படின்றான், காரி துப்புறான். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கு. இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணி பேசலாம். எங்க அப்பா எனக்கு வந்து எவ்வளவு நல்லது பண்ணாரு தெரியுமா? எங்க அப்பா என்னை வந்து அந்த தங்க தட்டுல தாங்கினாரு. கம்பேர் பண்ணி பேசும். அது எந்த அளவுக்கு கணவன்களை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும்ங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். அப்போ மனைவி எதிர்பார்க்கிறது அன்பு, கணவன் எதிர்பார்க்கிறது மரியாதை. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதோ மரியாதை தான் கொடுக்குறோம் இல்ல, நமக்கு இருக்கிற அந்த அன்பை இன்னும் அதிக வலுப்படுத்த கணவன் இடத்துல இருந்து கிடைக்கிற அந்த அன்பை இன்னும் அதிகமா வலுப்படுத்த எப்போ கணவருக்கு மரியாதை கொடுக்கும்போது. அதே போல குடும்பத்தை நல்லபடியா பார்த்து தீத்து 2:5 வசனம் 4:5 வாசிக்கும் பொழுது, தீத்து 2:5 வசனம் 4:5 வாசிக்கும் பொழுது, அவர்கள் தங்கள் புருஷர் இடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்கள். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கடமை இருக்குன்னா, அவர்கள் தங்கள் புருஷர் இடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் வந்து பெண்களுடைய ஒரு கடமை. நல்ல புத்திமதி சொல்லும். கணவன் இடத்திலும் பிள்ளைகள் இடத்திலும் அதிக அன்பு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரும். பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறுவாங்க. ஆனா கணவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி ட்ரீட் பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. கணவனையும் ஒரு சொந்த குடும்பம், உங்க குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா நீங்க வந்து பார்க்கணும். இல்ல எனக்கு எங்க வீட்டார் தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியுள்ளவர்கள் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்ல தக்க நல்ல காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்க வேண்டும். பாருங்க, நல்ல காரியங்களை வந்து போதிக்கணும். அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைகளை வளர்க்கறது அதிகபட்சமா பிள்ளைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது யார்? ஒரு குடும்பத்துல இருக்கிற அம்மாக்கள் தான். பசங்க வெளியே போயிட்டு வந்து அப்பாவை தேட மாட்டாங்க. அம்மா எங்க,
அப்பாவை பார்த்தா கூட அம்மா எங்கன்னு தான் கேட்பாங்க. பாருங்க 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 அந்த விசுவாசம் முந்தி 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் தன் தாயாகிய ஐநீக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். தீமோத்தேயுக்கு கர்த்தருடைய வசனத்தை யார் அதிக அதிகமா போதிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பாட்டியும் சரி, அவனுடைய அம்மாவும் சரி, அதிக அதிகமா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறாங்க. ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னா, கணவனுக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சுன்னா, அந்த பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துக்கேற்ற ஒரு சிச்சையில வளர்க்கணும். உலக ஞானத்தை நீங்க கற்றுக் கொடுங்க, அது வந்து 2வது பட்சம் தான். ஆனா முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தெரியணும். கர்த்தருடைய வார்த்தையை அதிக அதிகமா நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் கொண்டு போதிக்கும். சின்ன வயசுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய வயசுல அறுவடை பண்ணணும். சின்ன வயசுலயே அதிக கர்த்தருடைய வார்த்தைகளை போதிச்சு, கர்த்தருடைய வேதாமத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லி வளர்க்கும் போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆள் மனசுல அதுதான் பதிஞ்சிடும். அப்படி இங்க தீமோத்தேயு வந்து அப்படிதான் அவங்க அம்மாவும் உங்க பாட்டியும் சூப்பரா வளர்க்குறாங்க. அதே போல நாம நம்மளுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளர்க்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு உண்டான ஒரு குடும்பத்துல ஒரு கடமைகள். கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவிகரமா ஒரு இருக்கணும், ஒரு ஏற்ற துணையா வந்து இருக்கணும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கணவனை வந்து மதிக்க கலக்கணும், பயபக்தியோட இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம குடும்பத்துல எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும், நல்ல ஒரு புத்திமதியை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீமோத்தேயு அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் எப்படி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவனை வளர்த்தார்களோ அதே போல நம்மளுடைய பிள்ளைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில வளர்க்கணும். இப்போ இவ்வளவு நேரம் ஒரு நல்ல ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு அப்பாவுக்கு ஒரு கணவருக்கு என்ன ஒரு கடமைகள் இருக்கு, ஒரு மனைவி ஒரு அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத வாசிச்சோம். அதே போல பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு கடமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். எபேசியர் 6 அதிகாரம் 1 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் 1 பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். பாருங்க, சிம்பிள். பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். என்ன அப்படின்னா பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியில அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பாங்க. அப்படி இல்லையா, அவங்க சொல்ற பேச்ச கேட்கலையா, சபையில கொண்டு போய் நிறுத்துவாங்க. இங்க பாருங்க, என் பையன் பொண்ணு என் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களும் புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க. அப்படியே அவங்க கேட்கல அப்படின்னா அந்த பிள்ளைகளை அடிச்சு கொள்ளணும். அதுதான் வந்து பழைய பாட்டியோட கட்டளை. பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்காதவங்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு கட்டளையா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். அதே கொலோசியர் 3 அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் அப்படின்னா நம்ம வயசை தாண்டிதான் நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் வந்திருப்பாங்க. நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நிறைய விஷயங்களை அடிபட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து 4 எழுத்து படிச்சுட்டா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் கிடையாது. படிச்சவன் தான் இப்ப நிறைய விஷயங்கள், மோசமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறதே நமக்கு நல்லது. ஆனா அதே சமயத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எங்க அப்பா அம்மா விட நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த படிக்க வச்சதே அவங்க நம்ம அப்பா அம்மா தான். அவங்களுக்கே மரியாதை செலுத்தணும்னா நம்ம படிப்பு எதுக்கு உதவும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா அம்மாவை விட நான் நிறைய படிச்சிருக்கேன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. அவங்க கிட்ட நான் போயிட்டு எப்படி? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் தன்னுடைய அப்பா அம்மாவை வெளியே சொல்றதுக்கே வந்து கேவலப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. எங்க அப்பா அம்மா ஒரு தற்குறி,
அவங்கள போயிட்டு நான் என் படிச்ச பணக்கார ஃப்ரெண்டுங்க கிட்ட போயிட்டு நான் எப்படி போயிட்டு அறிமுகப்படுத்துறது? அப்படிலாம் நினைச்சீங்கன்னா கர்த்தர் நம்மள ஆட்டோமேட்டிக்கா கீழே தள்ளிடுவார். நம்ம எப்பவுமே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் நம்ம கீழ்ப்படியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12ல சொல்றாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, நம்மளுடைய வாழ்நாள் இந்த பூமியில நம்ம அதிகபட்சம் வாழணும் நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. நான் நிறைய விஷயத்த அனுபவிக்கணும், நிறைய விஷயத்த பார்க்கணும், நிறைய விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஆசையும் இருக்கு. அப்படி ஆசை இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் பண்ணணும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனே உன் தாயும் கனம் பண்ணுவாய். முதல்ல அவங்கள மதிக்க கத்து. உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு அப்படி நினைச்சு உங்களுக்கு எல்லாமே தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் அவங்க யாரு? நம்மளுடைய அப்பா அம்மா. நம்மள எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நாம நல்லா இருக்கணும். அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ஒரு உடுத்த துணி கிடைக்கணும், எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழ்றாங்க. அப்ப அவங்களுக்காக நாம என்ன பண்றோம்? வயசான காலத்துல முதிரி இல்லத்துல தள்ளி விட்டுறோம். புதுசா கல்யாணம் காட்டிட்டு வந்த மனைவி பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை பண்றது. அப்பா அம்மாவை கை விட்டுறது. பாருங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசிப்பார். அதெல்லாம் யோசிப்பார். குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த கணவன் மனைவி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது, அதுவும் கிறிஸ்துக்குள்ள வளர்க்கறோம்னா சும்மா எல்லாம் வளர்த்துற முடியாது. எக்கச்சக்க பாடுகள் அனுபவிக்கும். நான் கூட யோசிப்பேன், நமக்கு இப்பவே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கே. ஒரு 50 வயசு 60 வயசான ஆளுங்களை பார்ப்பேன். இவங்கெல்லாம் எப்படிதான் இந்த வயசை தாண்டி வந்திருக்காங்க? எவ்வளவு கஷ்டத்தை இவங்க சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. சான்ஸே இல்லை. அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தீமோத்தேயு அவங்க அவங்க அம்மாவும் பாட்டியும் பாத்தீங்கன்னா சிறு வயது முதல் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்ப்பாங்க. அதே போல சிறு வயது முதல் கொண்டு பிள்ளைகளை நடக்க வேண்டிய, அதாவது டிசிப்ளினோட நம்ம வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை மணிக்கு தான் நீ தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் நீங்க எழுந்திரிக்கணும், கரெக்டா ஒரு 3 வேளைக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிடு, அதுவும் நல்ல சாப்பாடு சாப்பிடு, அதுவும் வீட்டு சாப்பாடு சாப்பிடு. அது மாத்திரம் இல்லாம 3 வேளை நீ ஜபம் பண்ணு. 3 வேளை பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணு. எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடு. பிள்ளைகள் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அதுல இருந்து கத்துக்கிறத காட்டிலும், நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்லி அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறத காட்டிலும் பார்த்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. எப்படி? நேரடியா பார்த்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா 3 வேளை ஜெபிக்கிறாங்களா? சாப்பிடறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறார்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்களா? வேதம் வாசிக்கிறார்களா? மத்தவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யறார்களா? இதெல்லாம் குழந்தைகள் பாக்குறாங்க. பார்த்து ஈஸியா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆகுவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் போல, ஒரு மனுஷனா பிறந்தா இதெல்லாம் பண்ணியே ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா காலப்போக்கில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாவே தெரியாது. அதனாலதான் சொல்றது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நான் கூட நைட்டு எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு நான் தூங்க போனேன். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா என் பையனுக்கு நான் ஜபம் பண்ணும்போது என் பையன் பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா நைட் டைம் ஆயிடுச்சு, தூங்க போகணும். எங்க அப்பா ஜபம் பண்ண போல, அப்பா வாங்கப்பா, வாங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்மா.
ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ண வைப்பான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம எப்படி வாழ்றோமோ அதை அவங்க பாக்குறாங்க. நைட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம். அது வந்து ஒரு டிசிப்ளின், நல்லொழுக்கம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும். நல்லா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்லா வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறோம். இதுதான் காரணம். நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ அதை வந்து தொடர்ந்து பண்றோமோ நமக்கு ஸ்டார்டிங்ல அந்த ரிசல்ட் தெரியாது. நம்ம பண்ற விஷயங்கள் ஒரு ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இவென்ச்சுவலி, அதாவது நாள் போக்குல அது உங்களுக்கு பழகின போது நானா இப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியும். பாருங்க சாமுவேல் பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதல் கொண்டு தேவாலயத்துல வளர்றாரு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டால் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சிறு சிறு பிள்ளையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஊழியக்காரனா மாறி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 ஒரு ஊழியக்காரனா மாறி கர்த்தருக்கு வந்து பணிவிட செஞ்சான். எத்தனை பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கணவன், ஒரு தகப்பன் என்ன பொறுப்பு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு மனைவி, ஒரு அம்மாக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கு, அதே போல ஒரு பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கு. கீழ்ப்படிதல் வேணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய ரீதியில நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சிறு வயது முதல் கொண்டு நம்ம வந்து கத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதே போல ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கு அது குறித்து நம்ம வந்து வாசிக்கலாம். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை எப்படி சேர்ந்து வளர்க்கிற. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறவங்க நல்லா சவுண்டா வாசிக்கணும், மனசுக்குள்ளேயே வாசிக்கிறது. இந்த வார்த்தைகள் நீ அவைகளை கொடுத்தாய் போயிட்டு நீ வீட்டில் உட்கார்ந்து போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து முடிகிற போதும் எழுதுகிற போதும் அவைகளை பற்றி பேசி பாருங்க. எப்பவுமே நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா உலக காரியங்களை நம்ம காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்க அவங்க மத்தவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணும்போதுதான் ஜீசஸ் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு வந்து செய்யக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணோம். இந்த மாதிரிதான் நம்மளுடைய பிள்ளைகளை சொல்லி வளர்க்கும். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படின்னா எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இங்க இருக்கிற சபை மக்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். நான் இதை என் பொண்ணுகிட்ட சொன்னேன். இது நான் இப்படி வந்து ப்ரேயர் பண்ணுவேன் சாரா அப்படின்ட்டு நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சாரா நீ யாருக்காக எப்படி ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் என் பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் சாரா கிட்ட. அதுக்கு அவ சொன்னா பாருங்க, அது வந்து அவளுடைய வார்த்தைய இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையான்னு தெரியல. நான் குறிப்பிட்டவங்களுக்கு எல்லாம் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் இருக்கக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நீ வருகிற என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்திலையும் நான் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் முடிப்பேன். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட நபருக்காக மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்கல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஒரு சின்ன பொண்ணுதான், அவளுக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அவள் இடத்துல அவன் மூலியமா கர்த்தர் அன்னைக்கு பேசினார். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அடுத்தது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 24. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 24. திறம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை நேசிக்கிறவனோ
குறித்த காலத்தில் அவனை சிக்ஷிக்கிறான். பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்லணும், அப்படி பண்ணாத அப்படின்ட்டு சொல்லணும். எடுத்து எடுப்புலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கையை நீட்டக்கூடாது. இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அளவுல பாதிக்கப்பட்டுறான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சொல்லியும் கேட்காம போச்சுன்னா தான் நம்ம வந்து திரும்ப கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. என் பொண்ணை நான் வந்து கண்டிக்கவே மாட்டேன். அப்போ எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் வந்து பொறுத்து போயிடுவேன். அது வந்து பெருமைக்குரியான விஷயமே கிடையாது. உங்க பொண்ணை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து போடுறீங்க. நாளை பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அதே அன்பை தானே வந்து பாத்தீங்கன்னா கண்மணி இடத்துல எதிர்பார்ப்பாங்க. நீங்க பழகுன உலகம் வேற, வெளியே அவ போய் பழகுற உலகம் கண்டிப்பா வேறையா இருக்கும். எல்லார் இடத்துலயும் எல்லாருமே ஒரே மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம உலகத்துக்காக ரெடி பண்ணோம். உலகத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அது கூட இப்பவே நம்ம அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணோம். இங்கே நாம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க உலகத்துல என்டர் ஆகும்போது வெளி மக்களை பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஈஸியா மாறிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை விட மோசமான காரியங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கண்டிக்க பழகணும். தப்பு பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லணும். சொல்லியும் கேட்காம போச்சுன்னா தான் நம்ம வந்து திறன்பட கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற கோபத்தை குழந்தைங்க மேல காமிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். குழந்தை எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்காது. சின்னதா ஏதாச்சும் பண்ணா கூட பெரிய விஷயத்துல வந்து ரொம்ப ரியாக்ட் ஆவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா எபேசியர் 6 கூட வாசிக்கலாம். எபேசியர் 6 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. தேவையில்லாத விஷயத்துல நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம வந்து கண்டிக்க கூடாது, கோபப்படக்கூடாது. ஏன்னா நாம அவங்க வந்து நம்ம இடத்துல இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுக்காத போது அவங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அப்பா பிடிக்கல, எனக்கு அம்மா பிடிக்கல, எனக்கு இவங்களதான் பிடிச்சிருக்கு, இவங்கதான் என்னுடைய கவலையில புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வைத்திருக்க கூடாது. கண்டிக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அரவணைக்கும் நம்ம வந்து கற்றுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. பாருங்க, நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துவமா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சிடுறேன். சங்கீதம் 121 வசனம் 1, சாரி, சங்கீதம் 127 வசனம் 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவோர்களின் பிரயாசம் விருதா. இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல வந்து பெரிய அர்த்தமே இருக்கு. ஒரு வீட்டை கட்டுறது யாரு அப்படின்னா கர்த்தர் தான். நாம இங்க நிறைய முயற்சிகளை போடும், ஆனா கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கலைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம நிறைய காரியங்களை ஈடுபடுவோம், நிறைய வேலைகளை செய்வோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இல்லைன்னா நீங்க சம்பாதிச்சது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஆனா அதுவே நீங்க ஒரு ஏழையா, ஒரு நடுத்தர மக்களா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களிடத்துல இருந்ததுன்னா உங்கள மாதிரியான ஒரு பணக்காரன், உங்கள மாதிரியான ஒரு செல்வந்த இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தான் ஒருத்தருடைய வீட்டை கட்டணும். நம்ம கூட வாசிக்கிறோம்ல, பந்தயத்திற்கு வந்து குதிரை ஆயத்தமா இருக்கும், ஆனா ஜெயமும் கர்த்தரால் வரும். தொடர்ந்து நம்ம பண்ற நல்ல காரியங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பலனை ஈஸியா டக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு வரணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு ஒரு விவசாயி இருக்கான். அவன் வந்து ஒரு விதைய விதைக்கிறான். அன்னைக்கே அவன் வந்து அதை அறுவடை பண்ணிடுவானா? இல்ல.
பொறுமையா காத்திருப்போம். அதுக்கு உண்டான வெயில், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தண்ணியை ஊத்துவான், நல்லபடியா வெயில் வரணும். இதெல்லாம் வந்து கடந்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அதற்காக வெயிட் பண்ணி அதை அறுவடை பண்ணுவோம். ஆனா நாம ஜெபிச்சா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இம்மிடியட்டா நடந்துரும்ட்டு எதிர்பார்க்கறது எப்படிங்க? நடக்கல அப்படின்னா கர்த்தர் பொய்யானவர், அவர் உண்மையான கடவுளே கிடையாது அப்படின்ட்டு நாம வந்து நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பொறுமை, எல்லார்கிட்டயும் பொறுமை தேவை. சோ இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை நாம வந்து கற்றுக்கொண்டோம். ஒரு கர்த்தருக்குள்ள இருக்கிற குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா, எப்படி இருக்கணும், கணவன் ஆஹ் ஒரு அப்பாவுக்கு என்ன ஒரு கடமைகள் இருக்கு, மனைவி அம்மாவுக்கு என்ன ஒரு கடமைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன ஒரு கடமைகள் இருக்கு, பெற்றோர்களா என்ன ஒரு கடமைகள் இருக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். சோ இந்த கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்றோமா, அதுதான் வந்து முக்கியம். நம்மளுடைய இருதயத்துல இருந்து அந்த வசனத்தை எடுத்து போடாதபடிக்கு ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கு. பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.